ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசியில் ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுது ஊற வச்சு எடுத்துக்கணும். நம்ம எது வேணால் செய்யலாம். இதில் நம்ம வந்து கஞ்சி செய்யலாம், அதுக்கப்புறம் ஸ்வீட் செய்யலாம், அதுக்கப்புறம் இட்லி போடலாம், அதுக்கப்புறம் புட்டு செய்யலாம், எல்லாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதை வந்து கழுவி அலம்பி தான் நான் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். நாம் வந்து இந்த வாட்டரை கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு வந்து 3 கப்பு வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். இந்த ஸ்வீட்டுக்கு வந்து 1 கப்பு வந்து சுகர் எடுத்துக்கோங்க, ஒரு 3-4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து அரை முடி தேங்காய் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஸ்டீம் வருது, வெயிட் போட்டுருங்க. வந்து ஒரு 8 விசில்ஸ் வரணும், இல்லைனா வந்து ஒரு 15 மினிட்ஸ். வேகலைனா கூட திருப்பி வேக வச்சுக்கணும் நம்ம, அப்போ தான் வந்து நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். தண்ணி கூட கரெக்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இது மாதிரி நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிடணும். எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம். இட்லி மாவு ஊற வச்சு நம்ம இட்லி மாவு நம்ம அரைக்கும் போது இது 1 கப்பு சேர்த்துக்கணும். புழுங்கலரிசி 1 கப்பு, பச்சரிசி 1 கப் சேர்த்துக்கலாம். அப்புறம் உளுந்து போட்டு அரைச்சி ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து சுகரோட ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்குவேன். அதுதான் இந்த கலரில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக டேஸ்ட் பாருங்கள். நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வேக வைக்கும்போது ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசியை துணியில் உணர்த்தி எடுத்துகிட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து சளிச்சு எடுத்துக்கணும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம கஞ்சி செஞ்சுக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப நல்லது. காலையில் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப்ஸ் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு இப்போது நம்ம இறக்கிடலாம். இது வந்து கொஞ்சம் வந்து மோர் விட்டுக்கலாம், கொஞ்சம் வந்து பால் விட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம். குழந்தைங்களாம் மோர் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வந்து பால் விட்டு சுகர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இதில் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதில் மோர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மோரில் வந்து பச்சை மிளகாவும் சீரகமும் போட்டு அடைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. மோர் போட்ட கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுகர் ஆட் பண்ணதோட சூப்பராக இருக்குது. பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.